இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையும் நன்மையும் உங்கள் அனைவரையும் தொடருவதாக. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 3வது வசனம். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முதல் நாள் துவங்கி 6 நாள் மட்டும் ஆண்டவர் அநேக காரியங்களை சிருஷ்டிக்கிறார். 6ஆம் நாளிலே கடைசியாக மண்ணை எடுத்து மனிதனை சிருஷ்டிக்கிறார். அவனுடைய நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதி அவனை கண் விழிக்க வைக்கிறார். அவனை சிருஷ்டித்த பிற்பாடு வேதம் எப்படி சொல்லுகிறது? சாயங்காலமும் விடியற்காலமாகி 7ஆம் நாள் ஆயிற்று. அடுத்த நாள் 7ஆம் நாள் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஓய்ந்திருந்தார் என்று. ஓய்வு நாள் என்பது என்ன? ஆண்டவர் ஆதாமை பார்த்து, இன்னைக்கு ஓய்வு நாள், நீ அந்த பக்கம் படுத்து தூங்கு, நான் இந்த சைடு படுத்து தூங்குறேன் என்று சொல்வதா? இல்லை. அந்த நாளிலே நடந்தது என்ன? உண்மையாக நீங்க கவனிச்சீங்கன்னா, ஆண்டவருடைய 7வது நாள் ஆதாமுடைய முதல் நாள். இந்த முதல் நாள்ல கர்த்தர் செய்தது என்ன தெரியுமா? ஆதாமை அழைத்து கொண்டு எல்லாவற்றையும் காண்பித்து கொடுக்கிறார். ஆதாமை அழைத்து கொண்டு ஏதேனும் தோட்டத்தை உண்டாக்கி அதிலே வைக்கிறார். இந்த ஓய்வு நாள் என்பது உண்மையாக அங்கே நடந்தது என்ன? என்ன நடக்க வேண்டும் தெரியுமா? நம்மை உருவாக்கின, நமக்கு ஜீவனை தந்தவரோடு நாம் நம்முடைய நேரத்தை, நம்முடைய எல்லாவற்றையும் செலவழிப்பது. ஆமென். கர்த்தர் ஆதாமை உணர்த்துகிறார். ஆதாமை அழைத்து கொண்டு எல்லாவற்றையும் காண்பித்து கொடுக்கிறார். தாம் உண்டாக்கின ஏதேனிலே அவனை கொண்டு வைக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டுமானால், ஆண்டவரும் ஆதாமும் தனித்திருக்கிறார்கள், இணைந்திருக்கிறார்கள், இணைந்து பயணிக்கிறார்கள், பேசுகிறார்கள். கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறவைகளை ஆதாம் பார்க்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, கர்த்தர் நம்மோடு கூட இடைவிட விரும்பி, அதிக நேரம் அவர் செலவிட விரும்பி, அவர் என்ன செய்கிறார் என்றால், இப்படிப்பட்ட ஓய்வு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஓய்வு நாள் என்பது படுத்து உறங்குவதற்கான நாள் அல்ல. யூதர்கள் எல்லாம் அப்படி அதை கொண்டு வந்துட்டாங்க. எந்த வேலையும் செய்யக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. சரியான காரியம்தான், ஓகே. ஆனா ஆண்டவரோடு இருக்கிறார்களா? நாம் பல நேரத்தில் இப்படிப்பட்ட பாரம்பரியத்தை கை கொள்ளுகிறோம். ஆனால் உண்மையாக அந்த நாள், அந்த நேரம், ஒவ்வொரு செகண்டும் தேவனோடு செலவிட, அவரோடு நடக்க, ஏனோக் தேவனோடு சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இப்படி நாம் தேவனிடத்துல விட்டு கொடுத்து தேவனோடு பாருங்கள். ஆண்டவர் வேற எல்லா வேலையும் முடிச்சிட்டு அந்த நாளை மனிதனை சிருஷ்டித்து அவனுக்கென்று நேரத்தை ஒதுக்கி, அவனுக்கென்று அந்த நாளை ஒதுக்கி அவனோடு கூட உறவாடுகிறதை இந்த வேதத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் நம் தேவனுக்கென்று ஒரு நாளையாவது நம்மால் ஒதுக்க முடிகிறதா? ஆமென். நம்மளால சில மணி நேரம் தேவனோடு, தேவ சமூகத்துல தேவனுக்காக இருக்க நம்மால கொடுக்க முடிகிறதா? சர்வத்தை சிருஷ்டித்து சர்வத்தையும் தாங்குகிற தேவனே தம்முடைய மற்ற எல்லா வேலையும் முடித்து விட்டு மனிதனோடு இருக்க ஒரு நாளை ஒதுக்கும் போது, அவருடைய தயவிலே, அவருடைய காருண்யத்துல, அவர் கொடுக்கிற நன்மையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண வேண்டும் தேவனோடு இருக்க. தேவ பிள்ளைகளே, அவரோடு தனித்திருப்பது, அவரோடு உறவாடுவதே உண்மையான ஓய்வு நாள். இதுதாங்க இளைப்பாறுதல். ஒரு மெய்யான இளைப்பாறுதல் என்பது என்ன தெரியுமா? அவரோடு சஞ்சரித்து கொண்டிருப்பது. இந்த நல்ல அனுபவத்திலே கர்த்தர் நம்மை நடத்தி தமக்கு உகந்தவர்களாய், அவருக்கு பிரியமானவர்களாய் நம்மை நிறுத்துவாராக. செபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற இந்த நல்ல அனுபவத்தில் நாங்கள் வளர, முன்னேற கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.